ஹாய் விவோஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ தான். சிக்கன் 65 மாதிரி இது வெண்டைக்காய் 65. இது செய்யறதுக்கு வீட்ல உள்ள பொருட்களே போதும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோல நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த டிஷ் செய்யுங்க. டிஷ் சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான வேதவசனம், உன் கூடையும் மாவு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28 அதிகாரம் 5ஆம் வசனம். வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சி எடுத்துக்கோங்க. சின்ன வெண்டைக்காய் ரெண்டா வெட்டிக்கோங்க. இது கொஞ்சம் தடியா நீளமா இருந்துச்சுன்னா அந்த வெண்டைக்காவை ரெண்டா வெட்டி மறுபடியும் அதை ரெண்டா வெட்டிக்கோங்க. அப்பதான் நமக்கு நல்ல மசாலாவும் அந்த வெண்டைக்காவும் சேர்ந்து வெந்து நல்ல கிறிஸ்பியா டிஷ் சூப்பரா இருக்கும். வெட்டின வெண்டைக்காயில ஒரு ஸ்பூன் வத்தத்தூள், 8 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர், ஒரு சிக்கன் பொடி பாக்கெட்ல பாக்கெட் பொடி எல்லாத்தையும் போட்டு நல்ல வரவி ஒரு 20 நிமிஷம் ஊற வைங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா சட்டி அடுப்புல வச்சு நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எவ்வளவு எண்ணெய் ஊத்திருக்கோமோ அதுக்கு தக்கன அந்த நம்ம வரவன அந்த வெண்டைக்காய்களை உள்ள போடுங்க. ஏன்னா நம்ம போடுற வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து அந்த எண்ணெயில மூழ்கி நல்லா வேகணும். இன்னொரு சொல்ல மறந்துட்டேன், நீங்க அடுப்பு வந்து எண்ணெய் காய வைக்கும் போது அங்க ஸ்பீடா இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வெண்டைக்காய் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் நம்ம வந்து சிம்ல வச்சுங்க. கட்டாயம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ். கண்டிப்பா சிம்ல வச்சுங்க. ஏன்னா சிம்ல வச்சு தான் நீங்க வேக வைக்கணும். வேக வைக்கும் போது அந்த மசாலாவும் வெண்டைக்காவும் சேர்ந்து வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியான நல்ல ஒரு வெண்டைக்காய் 65 இப்போ நம்மளுடைய கையில சூப்பரா வந்துருங்க. பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சோ ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. God bless you. Bye.